இல்ல இப்ப அவரு செந்தில் மாதிரி டைரியை வச்சுக்கிட்டு தூக்க கொடுக்க ஒருவேளை தயாரா கூட இருக்கலாம். நமக்கு இருக்கலாம். கூட வந்து திருச்சி பாலுசாமி இவங்கெல்லாம் தூண்டி விட்டு இவங்க வந்து தெருவில் விடாம விட மாட்டாங்க. ஏன்னா இந்த எஸ்ஏசி இதை பேசுறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சந்திச்சிருக்காங்கன்னா இதே பிளாட்ஃபாரத்தில் நின்று இருந்திருக்காப்புல. ஒரு டைம் இவன் கொத்திட்டு போயிட்டான். யாரு? ஆதவர்ஜனா. அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி கூட்டு போனது. அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் தஞ்சாவூர் ரோட்ல நின்றுட்டு இருந்திருக்காரு. யாரு? திருச்சி பாலுசாமி. டப்புன்னு காரில் ஏறின சந்திரசேகரன் கூட்டு போய் தீவிர அரசியல் பேசியிருக்காங்க 2 பேரும். இவர் வந்து அமெரிக்க அதிபர், அவர் ரஷ்ய அதிபர். முன்னாள் அதிபர் கோர்பச்சேவ் அவர். இவர் வந்து முன்னாள் அமெரிக்க அதிபர் புஷ், ஜார்ஜ் டபிள்யூ புஷ். 2 பேரும் காரில் பேசிட்டு போகிறாங்க. தமிழக அரசியலை பிரித்து மேஞ்சி இந்திய அரசியலை பிரித்ததில் இவர் மெண்டல் ஆகி போயார் சந்திரசேகரன். திருப்பி மகனை அழிவு பாதைக்கிறதுக்காரு, காங்கிரஸோட சேரல. ஸோ இப்படிலாம் போய் என்ன பண்ணுறது? இப்போ விஜய் அவர்களை ஒரு 3 நாளாக அதிமுக ஐடிவிங் போட்டு அடித்த அடியில் ஆதவர்ஜனா நேற்று பேசிட்டாரு. அதிமுகவெல்லாம் நம்ம 2 நாளாக சண்டை போட்டு விட்டுருக்கோம், நம்ம டார்கெட் டிஎம்கே தான், அதிமுக நம்ம கண்டுக்க வேண்டாங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. அதிமுக ஐடிவிக்கு அப்படின்னா அவங்க மகளிர் அணி இறங்கினா என்ன ஆகும்? இல்லை, அதாவது இப்போ நீங்கள் தெருநாய் பணக்காரனை கிடைக்கணும்னு தான் ஆசைப்படும். நாம் கார்லேயே போய் பார்ட்டிக்கோல் நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவோம். அவனை அப்படி கிடைக்க முடியும்? பாவம் வெறி கொண்டு போய் என்ன ஆகும்னா ரோட்டில் போகிற பாவப்பட்ட ஜீவனை அவனையாக கடிச்சு வச்சிடும். அவன் ஊசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஊசி இல்லாமல் செத்து போயிடுவான். புரியுதா அவனுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் ஆதவர்ஜனா. நீ கடிக்கணும்னு நினைக்கிற அவன் இறங்கி வந்தால் தான் நீ கடிப்ப. நீ ரோட்டில் போகிற அவனை தான் கடிக்க முடியும். இல்லை சார், அதிமுக ஐடிவிங் போட்டு அடி இருக்குல்ல. ஐடிவிங் அடித்ததுன்றது சாதாரணம். நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து அது திருச்சி பாலுசாமிக்கெலாம் தெரியும். இவருக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் இருந்தார் திருச்சி பாலுசாமி. அவர் ரொம்ப டீலாடு விட்டு இப்போ இருக்காது மூதேவி அங்கே டெல்லியில் இருக்குது. அது வந்து இங்கே ஓவராக பண்ணிட்டு இருந்துச்சு ஜெயலலிதா பீரியடில். வேறு ஒன்றுமே செய்யலை, எந்த ஆயுதத்தையும் கையாளல, அமைதி ஆயுதத்தை மட்டுமே கையில் எடுக்கும். ஜெயலலிதா வந்து வன்முறையில் இறங்க மாட்டாங்க. அவர்கள் கட்சியினரும் வந்து துப்பாக்கி எடுக்கிறதோ இல்லை கத்தி எடுத்து விட்டுறதோ அதிமுக ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அமைதியானவர்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அம்மா உத்தரவிடுறாங்க. அம்மா உத்தரவு கூட இல்லை, அம்மாவை எதிர்த்து பேச போகிறதா இப்போ ஒரு சூனாசாமின்னால வந்து பேசிட்டான். பேசின உடனே தொண்டர்கள், பெண் தொண்டர்கள் கொதிச்சிட்டாங்க. கொதிச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்து இவன் கூட்டம் போடுறப்ப பாடலாம், நம்ம வந்து பார்க்கலாண்டி அப்படின்னோடனே இந்த மேட்ச், ஃபுட்பால் மேட்ச், ஹாக்கி மேட்ச் வரும்போது என்னென்னா லாஸ்ட்டில் ஃபைனல் ஒரு 5 நிமிஷம் வரும்போது டக்குன்னு கோச் எல்லாத்தையும் கூப்பிட்டு குசு குசுன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? எல்லா மேட்ச்லயும் சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் சரி லோக்கல், அதை பார்த்து லோக்கல்ல இது வரைக்கும் லாஸ்ட் லீக்ல நீங்க எப்படி பண்ண அப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி மேட்ச் ஆரம்பிக்க முன்னாடி எல்லாத்தாலே நாங்களே இருக்கும்போது சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும், அதனால நம்ம வெளில சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படியே கவுத்தி வச்சு கோச் சொல்லுவார், இந்த மாதிரி ஜெயிக்கணும், நம்ம எல்லாரும் பயப்படாதீங்க, தைரியமாக விளையாடுங்க, அழகாக அடிச்சிடலாம், கப்போட தான் ஊருக்கு போகிறோன்னு சொல்லி ஏதாவது கத்தி உற்சாகப்படுத்தி அனுப்பிவிடாங்க போய் விளையாடணும், நம்ம மரண தோல்வி அடைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அதிமுக மகளிர் அணி ரகசியமாக ஒரு திட்டம் போடுறாங்க. புரியுதா? ரகசிய திட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கு. அந்த சூனாசாமி பொதுக்கூட்டம் போடுறாங்க. பொதுக்கூட்டம் போட்டால் என்ன ஆச்சு, நேராக போய் பெண்கள் மகளிர் அணியில் ஒரு 50 பேர் முன்னாடி உட்காந்துட்டாங்க. கூட்டமே கிடையாது. சூனாசாமி வந்ததுக்கப்புறம் அந்த கூட்டத்திலலாம் இந்த திருச்சி பாலுசாமி பேசினதா எனக்கு ஞாபகம். நான் கரெக்டாக ஏன்னா அந்த கட்சியில் இப்போ இருந்ததில் அவர்லாம் முக்கிய மாநில நிர்வாகி பிரமுகர் தலைமுறை அமையான்வாங்கல்ல. சேலத்தில் முக்கிய பிரமுகர் கைதாமையான், திருச்சியில் முக்கினா கைது பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சென்னையில் அந்த முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து முக்கினாங்க. முக்கும்போது திடீர்னு சுப்பிரமணிய சாமி வந்து பேச ஆரம்பித்த உடனே அப்புறம் கொடூர சேலை செஞ்சாங்க இந்த பெண்கள்லாம். டக்குன்னு சேலையை தூக்கி காமிச்சிட்டாங்க, சேலையை தூக்கிட்டாங்க. அப்படி ஷாக்கு. அதோட வந்து போனால் தான் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கே வரல. தேசிய அரசியலுக்கு அப்படி போயிட்டார். தேசிய அரசியலில் போய் அப்படியே ஒதுங்கி ஜெயலலிதா பற்றி எதுவுமே பேச மாட்டேன்ற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த சம்பவத்தை வந்து அடுத்து அவங்க சந்திரலேகா கூட்டு வந்து கூட்டணிலாம் வேற வச்சார். ஆமாம், அது அப்படி இல்லை, அதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்கும். அது திருச்சி பாலுசாமிக்கு தான் தெரியும் அந்த மேட்டர். ஸோ இப்போ அந்த சேலையை தூக்குன சம்பவம் இருக்குது பாருங்கள். அதோட வந்து
ஆனால் எப்போ அதுக்கப்புறம் அந்த சம்பவங்கள்லாம் மாறி கட்சி பெண்கள் அதெல்லாம் சில பேர் அந்த குரூப்லாம் சுடிதார் போட ஆரம்பிச்சிட்டாங்களா, அப்போ தான் தைரியமாக சுப்பிரமணிய சாமி 15 வருஷம் அந்த ட்ரெண்டே மாறினதுக்கப்புறம் தான் வந்தார். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு கடந்த காலம். 98ல் மதுரையில் நின்று ஜெயிச்சது அதிமுக கூட்டணி தான் அந்த ஆமாம், காலகட்டம். மேலூரில் அவரை நிதியமைச்சர் ஆக்கலன்னு தான் ஆட்சியை கவுத்ததான் இவங்களா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன வேலை? சோத்தை தின்னுட்டு வீட்டில் துரத்தி விட்டுருவாங்க. ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் நிற்க வேண்டியது, எவனா மெட்ராஸ் போகிறேன்னு கூப்பிட்டானா வந்துட வேண்டியது, இங்கே வந்து எம்எல்ஏ ஹாஸ்டலில் படுத்துக்க வேண்டியது, அப்படியே வாழ வேண்டியது. அப்புறம் கடைசி காலத்தில் காங்கிரஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சரி, இப்போ காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இன்னைக்கு மதுரையில் போஸ்டர் ஒட்டி ராகுல் என்ன பாப்பிட்டு எவனா ஏன் கட்சிக்கு கூட்டணி பேசுறீங்களா? 75 சீட்டுன்றீங்க, 50 யாரா நீங்களாம் அப்படின்னு. நான் யார்கிட்ட கூட்டணி வைக்கணும்னு எவனோ ரோட்டில் படுத்துருக்கவெல்லாம் பேசுகிறான்டா அப்படின்ற மாதிரி தான். இவரெல்லாம் அவருக்கு தெரியாது அந்த கட்சி இங்கே இருக்கு திருச்சி. திருச்சி பாலசாமியெல்லாம் எப்படிங்க தெரியுது? ஒரு எத்தனை கோடி பேர் இல்லை. பிரியங்கா காந்தி சிறையில் இருந்த நளினியை பார்க்க வந்த போது நான் சந்தித்தேன், நான் சொன்னதை கேட்டு பிரியங்கா அதிர்ந்து போயிட்டாங்கலாம். அதாவது பிரியங்கா காந்தி வேலூர் சிறைக்கு வந்து நளினியை சந்தித்த போது அது பார்த்த ஒரே பத்திரிக்காரன் நான் தான் உள்ளே போகிறப்ப. நானும் பாலுசாமி மாதிரி தான் பேசி ஆகும் அது. ஆனால் இது உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஐபியிலேருந்து தான் இதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ ஆட்சியில் இருக்காங்க. அப்போ வந்து மீசன்னு ஒருத்தர், யார் இப்போ ஜெயிலில் சூப்பரண்ட் பழைய ஆட்களுக்கு எல்லாமே தெரியும். சூப்பரண்ட் வந்து மீசன் வாங்க, அவர் பேர் கூட நான் மறந்துட்டேன். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்தார் இங்கே வேலூர் சிறைச்சாலையில். அப்போ நான் ராணிப்பேட்டையில் இருக்கோம். ராணிப்பேட்டையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சேனல், அது கேபிள் சேனல் தான், ஆனால் சென்னை அவுட்டர்லேருந்து திருப்பத்தூர் வரைக்கும் போகும். அது பெரிய செல்வாக்கு மிக்க சேனலாக இருந்தது. நம்மளும் அவருக்கும் பழக்கம். அப்போ வந்து அவர் எனக்கு ரகசியமாக அதை சொன்னார், இந்த மாதிரி அதாவது அவருக்கே தெரியாது. எப்போன்னா நளினியை சந்திப்பதற்கு இவங்க ஒரு முக்கிய புள்ளி வர்றாங்க, ஒரு முக்கிய விஐபி டெல்லியிலேருந்து வராங்க அப்படின்னோடனே அவர் யதார்த்தமாக எனக்கு சொன்னார். ஏன்னா அன்னைக்கு மத்தியானம் நானும் அவரும் லஞ்சு சாப்பிட வேண்டியது வேலூரில். நானும் அவர், இன்னொரு ரிப்போர்ட்டர் பாலாஜின்னு இருக்காங்க, இன்னொரு வழக்கறிஞர் ஒருத்தர், 4 பேரும் அண்ணே மத்தியானம் வாங்க, மத்தியானம் இங்கே சாப்பிட்லான்னாரு. சரின்னு சொல்லி அக்கா மெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது, அங்கே சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ இவர் அதற்காக எனக்கு ஃபோன் பண்ணி டெல்லியிலேருந்து ஒரு முக்கிய புள்ளி வராங்களாம், நீங்கள் எங்கே இருக்கேன்? நான் வந்துட்டு இருக்கேன் வேலூருக்கு அப்படின்னு. வராங்க அப்படின்னு நான் கரெக்டாக பார்த்தா நான் உள்ளே இது அங்கே போய் சரி முக்கிய புள்ளி நான் அலர்ட் ஆகிட்டேன், யாரா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒயிட் அம்பாசிடர் இருக்கார். வந்து வேறு எந்த செக்யூரிட்டி பைலட் எதுவுமே கிடையாது. ஒயிட் அம்பாசிடர் கார் வந்து என்னது உள்ளே இறங்கி போனாங்க. பத்திரிகையாளர் யாருக்குமே தெரியல. உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அப்பையும் யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தோம். நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அப்போ தான் உள்ளே போனதுக்கப்புறம் தான் இவர் லஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டாரு. ஸ்கிப் பண்ணிட்டு வரல. அதுக்கப்புறம் அவர் பேசினது வந்து இந்த மாதிரி நளினி வந்துட்டு போனாங்க, 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ இருந்தாங்க அவங்கள பார்க்குறதுக்கு. அப்புறம் நைட்டு அவரும் நானும் மீட் பண்ணோம். உள்ளே என்ன நடந்துச்சுன்றதை நம்மகிட்ட சொன்னார். சரியா? அப்போ வந்து அந்த சம்பவம் இன்னும் அந்த நிருபர்கள்லாம் இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க. நான் யாரையும் செத்தோம், ஆனால் அந்த மீசக்காரர் செத்து போயிட்டார். அக்கா நான் செத்தோம் பாலுசாமி ஸ்டைலில் வந்து எதை ஆதாரம் வந்து இவர் தான், ஆனால் அவர் இப்போ உயிரோடு இல்லைன்ற மாதிரி லூஸு கிடையாது. நம்ம இன்னும் அந்த ரிப்போர்ட்டர் பாலாஜி இருக்கார், வழக்கறிஞர் பாலாஜி இருக்கார், வேலூரில் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. அந்த சிறைச்சாலைகள் இருக்குது, அங்கே உள்ள அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் பப்ளிக்காக வந்த செய்திகளும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலுசாமி விடுறது பூராமே போடாராம். இவர் யாரை போய் சந்திச்சாரா? ஒரு மண்ணாங்கட்டி சந்திக்கல. அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க. நளினியை இந்த ஈழத்தில் நடந்த இறுதி போருக்கு காரணமே நளினி தான். நளினி யாரு? இவங்க சாந்தானா? இல்லை, நளினி இவங்க சந்திப்பு யாரு? பிரியங்கா காந்தியோட சந்திப்புக்கு பிறகு தான் அதுக்கான திட்டமிடப்பட்டதுன்றது உண்மை. அப்போ டெல்லி லெவலுக்கு இல்லை ராகுலுடைய முடிவுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே பேசுகிற ஆட்கள் இல்லைன்னு நம்ம ஓட்டு வந்த மாதிரி. ராகுல் ஏங்க இங்கே உள்ள காங்கிரஸ் ஆஃபீஸ்க்குள்ளே உள்ள விட மாட்டாங்க, புரியுதா? சார் நடுவில் தேனாம்பேட்டையில் இந்த இதில் சத்தியமூர்த்தி பவன் இருக்குல்ல, அதுலேயே பல காலம் உள்ளே விட மாட்டாங்க, அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க சிலரை.
அப்படி ஆட்கள்லாம் எனக்கு ராகுல தெரியும், அவனை தெரியும். அது கோஷ்டி சண்டை இருக்கும்போது அவங்க வேட்டியை ஒரு வீட்டு அடிச்சதெல்லாம் எந்த கோஷ்டிலையுமே இல்லையே. நீங்க கோஷ்டி சண்டையா போடணும்னால ஏதாவது ஒரு கோஷ்டியில நீங்க இருக்கணும்ல. நீங்க ஏதாவது ஒரு பதவியில் இருக்கணும். இந்த ஊர் கவுன்சிலரை இந்த இவர் கோஷ்டி, அந்த ஊர் எம்எல்ஏ அவர் கோஷ்டி, 2 பேரும் மோதிட்டாங்கன்னு ஏதாவது ஒரு கோஷ்டியிலனாலும் நீங்க இருக்கணும்ல. நீங்க வேஷ்டியில கூட இல்லையே. புரியுதா? வேஷ்டியில இருக்கீங்க அவ்வளவுதான், கோஷ்டியில இல்லை. இந்த மாதிரி லூசுகள் பேசுறதை வச்சுலாம் அரசியல் பேச முடியாது. இது வந்து யூடியூபுக்கு வேணா கண்டென்ட்டா போடலாம். அது எத்தனை சேனல்ல ஒரே கண்டென்ட் எடுத்து போட போட முடியும்? முடியாது. ஒரே அதனால ஆள்கிட்ட இப்போ அவர்களுக்கு மார்க்கெட் வேல்யூ இல்லாமல் போச்சு.